அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சூரியன், முதன்மையான சூரியன் இந்த தருணத்தில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு முழு முதல் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண கிரகமான சூரியன் சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் வலம் வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஏனென்றால் சூரியனை சனி பகை கிரகமாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானை சூரியன் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குறிப்பாக சுக்கிரன், ராகு, கேது, சனி என இந்த 4 கிரக நிலைகளை தனது பார்வையால் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளிலும் பண வரவிலும் சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமையக்கூடிய சூழலும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் வலம் வருவதை காட்டிலும் கும்பராசிக்குள் மாறுவதால் சற்று குதூகலமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு சிரமங்களை சற்று குறைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே ஆதியும் அந்தமுமாக பார்க்கப்படுகிறார். முழு முதல் ஆற்றலின் ஊற்றாக பார்க்கக்கூடியவர் சூரியன் தான். சூரியன் இல்லை என்றால் எந்த ஒரு கிரகமும் இயங்காது, கிரகத்தில் எந்த ஒரு உயிரினமும் வாழாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்ற கிரகங்களுக்கு ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவருடைய ஆளுமை இருந்தால்தான் தலைமை பொறுப்பேற்பதற்கும் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் சனியின் ஆட்சி வீட்டில் மனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதை விட தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு மாறுவது கோல்சார விதியின் அடிப்படையில் நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட மகிழ்ச்சியாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறது. என்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே கோல்சார விதியின் அடிப்படையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அந்த 3ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என கிரகநிலைகளுடன் இணைந்து மொத்தமாக சூரியனுடன் 4 கிரகநிலைகள் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை திருக்கணிதத்தின்படி வலுப்படுத்துகின்றன. தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட தனுசு ராசிக்காரர்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றை உருவாக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் அதோடு மட்டுமல்லாது உங்களது சிறு முயற்சி கூட அதிக லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும் போது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. பொதுவாக சனி 3இல் இருப்பது அமோகமான நன்மையை பெற்றுத்தரும். ஏனென்றால் சனி பகவான் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி 4ஆம் இடத்தில் நிலைத்து சஞ்சரித்த கொண்டிருந்தாலும் சனி பகவான் முழுமையாக வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று தைரியத்தில் தான் வலம் வருகிறார். மார்ச் 29ஆம் தேதி முதல் தான் சுகஸ்தானத்தில் முழுமையாக நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே பல வெற்றி வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5 கிரக நிலைகள் ஒன்றிணைந்து தைரியத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் சனி திருக்கணிதத்தின்படி முழுமையாக 4ஆம் இடத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பண வரவு அதிகரித்தாலும் தவறான பழக்கங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் மார்ச் மாதத்தில் சனியுடன் இணைந்து முழுமையாக வலம் வரப்போகிறார். அதுவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் என்பதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதோடு தேவையற்ற வீண் விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இந்த வேளையில்
நிலையிலிருந்து செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட வரக்கூடிய எதிர்காலங்களில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவான மாற்றத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியன் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தில் அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தைரியம் மற்றும் லாபஸ்தானத்திலும் குருவின் பார்வை கிடைக்கிறதுங்க. நீங்கள் நினைப்பதை விட 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் சனி, ராகு, கேது, சுக்கிரன், சூரியன் என அனைத்து கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை குருவின் சுப பார்வை வெளிப்படுத்துகிறது. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் பார்வையால் பல சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த கிரகநிலைகள் தங்களது சப்தம பார்வையை மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தின் மீது பதிக்கின்றன. பாக்கியஸ்தானத்தின் மீது பல கிரகநிலைகள் தங்களது பார்வையை பதிப்பதால் உறுதியாகவே 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல நெருக்கடிகள், வேதனைகள், அவமானம் கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலிலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்த சூழலில் தற்போது அவற்றிற்கு நல்ல ஒரு தீர்வு தற்காலிகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் முதன்மையாக கிரகநிலைகளின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் சுகஸ்தானத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும் தனுசு ராசிக்காரர்கள். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் நாளான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். பல பணிகளை உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் செய்து முடித்து மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வரும்.